All new Diwali collections. இங்க புதுசு எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ். செய்திகள் தொடர்கின்றன. ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி பகுதியில் உள்ள கடைகளில் மது போதையில் இளைஞர்கள் கத்தியை காட்டி மிரட்டல் விடுத்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அதனை பார்க்கலாம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சோனைமுத்தன் வழங்கிட கேட்கலாம். சோனைமுத்தன் வணக்கம். யார் இந்த இளைஞர்கள்? இந்த சம்பவத்தின் மீது தற்போது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு? வணக்கம். அதாவது பிரசித்தி பெற்ற ஏர்வாடி தர்கா பகுதியில் உள்ள பெட்டிக்கடை ஒன்றிற்கு நேற்று இரவு கத்திகளோடு வந்த 2 இளைஞர்கள் அந்த பொருட்களை அடித்து நொறுக்கி மிரட்டி சென்ற சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி தர்கா என்பது உலக புகழ்பெற்ற ஒரு சுற்றுலா தலமாகவும் ஆன்மீக தலமாகவும் விளங்கி வருகிறது. இங்கு தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்து நாளொன்றுக்கு ஆயிரக்கணக்கான வந்து செல்கின்றனர். இந்த நிலையில அந்த பகுதியை சுற்றி 100க்கும் மேற்பட்ட கடைகள் வியாபாரிகள் அமைச்சு வியாபாரம் பார்த்து வராங்க. இந்த பகுதிகளில் சில நாட்களாக தொடர்ந்து மது மற்றும் கஞ்சா போதையில வாலிபர்கள் சிலர் தொடர்ந்து வியாபாரிகளை அறிவாள் மற்றும் கத்திகளை கொண்டு மிரட்டி வருவதாக தெரிகிறது. அதே போல் நேற்று இரவு தர்காவுக்கு எதிரே கடை வைத்துள்ள முருகேசன் என்பவரது கடைக்கு கையில் கத்திகளோடு வந்த 2 போதை ஆசாமிகள் கடையில் இருந்த முருகேசனை மிரட்டி அவரை கடுமையாக தாக்கி அங்கிருந்த பொருட்களை வெட்டி சேதப்படுத்தியுள்ளனர். அது மட்டுமின்றி தர்காவில் பாதுகாப்பு பணியில் இருந்த ஒரு பாதுகாவலரையும் தாக்கி அவருக்கு தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. தற்போது இந்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்து தர்கா நிர்வாகிகள் மற்றும் அந்த பகுதியை சேர்ந்த வியாபாரிகள் ஏர்வாடி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்காங்க. முதற்கட்ட விசாரணையில் அந்த ஏர்வாடி தர்கா பகுதியை சேர்ந்த சில வாலிபர்கள் என தெரிய வந்திருக்கிறது. அவர்களது அழைத்து தற்போது ஏர்வாடி காவல் நிலையத்தில் விசாரித்து வர்றாங்க. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சோனைமுத்தன். All new Diwali collections. இங்க புதுசு எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ்.